வங்கி கணக்கு உள்ளவர்களுக்கு ஒரு புதிய மகிழ்ச்சி அறிவிப்பு வெளியாகியுள்ளது. யார் யாருக்கெல்லாம் இந்தியன் பேங்க் அக்கவுண்ட் இருக்கும், இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட சேஃப்டி, உங்களோட செக்யூர், உங்களோட ஃபியூச்சருக்காக இந்தியன் பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா புது புது அறிவிப்புகள் அப்படின்றது வெளியிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இப்போ ஒரு புதிய திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை பற்றின முழு விவரங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் அனைத்து விவரங்களும் உங்களுக்கு தெளிவாக புரியும். 1907 தொடங்கப்பட்ட இந்தியன் வங்கி இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட முன்னணி வங்கிகளில் ஒன்றாக வந்து இருந்துட்டுருக்கு. 6000க்கும் மேற்பட்ட கிளைகள், 9000க்கும் மேற்பட்ட ஏடிஎம்கள் அண்ட் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் வங்கி தனது சேவைகளை வந்து நல்லா வழங்கிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் வசதியும் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங், யூபிஐ, பீம், ஆதார் பே, இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் எளிதாக வந்து ஈஸியாக வந்து பயன்படுத்துகிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள், சம்பள ஊழியர்கள், விவசாயிகள், தொழில் முனைவோர், மூத்த குடிமக்கள், இந்த மாதிரி அனைவருக்குமே தனித்தனி திட்டங்கள் அப்படின்றதுமே வந்து இந்தியன் பேங்க்ல வந்து இருக்கு. இந்தியன் பேங்க்ல நீங்கள் குறைந்தபட்ச இருப்பு தொகையுடன் எளிதாக சேமிப்பு கணக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். மக்கள் ஏன் இந்தியன் வங்கியை அதிகமாக விரும்புறாங்க அப்படின்னா பணம் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் சேவைகள், இந்த மாதிரி நிறைய வசதிகளும் வந்து இந்தியன் பேங்க்ல இருக்கு. இப்போ இந்தியன் வங்கியில என்ன மாதிரியான புதிய திட்டம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா சிறந்த வட்டி விகிதங்களுடன் கூடிய புதிய வைப்பு திட்டங்களை வழங்குகிறது. முக்கியமாக 444 நாட்களுக்கான இண்ட் செக்யூர் திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. 6.45% இருந்து 6.95% வட்டி மற்றும் இன் கிரீன் 555 நாட்கள் திட்டம் அப்படின்றதுமே வந்து நடைமுறையில் வந்து இருக்கு. இந்த இண்ட் செக்யூர் திட்டம் அப்படின்றது பேங்க் அக்கவுண்ட் வைத்திருப்பவர்களுக்கு இலவச விபத்து காப்பீடு வந்து வழங்குகிறது. டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டுகள், ஏடிஎம் பணம் எடுப்பு, ஆன்லைன் ஷாப்பிங், கேஷ்பேக், லான்ச் அக்சஸ், இந்த மாதிரி பல நன்மைகளுமே வந்து இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மூத்த குடிமக்கள் திட்டமே வந்து இருக்கு. சிறப்பு வட்டி விகிதம், ஓய்வூதிய கணக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நன்மைகள் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வங்கி கணக்கு வைத்திருக்கும் அனைத்து நபர்களுக்கும் அரசு மற்றும் வங்கிகள் வந்து சில ஸ்பெஷலான திட்டங்கள் அப்படின்றது கொடுத்துட்டு இருக்காங்க. அதை பத்தி தான் டீட்டெயில்டா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம ஊர்ல மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ், ஸ்டூடெண்ட்ஸ், சீனியர் சிட்டிசன்ஸ், இப்படி எல்லார்கிட்டையுமே பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றது இருக்கும். எல்லாருமே பேங்க் அக்கௌண்ட் வந்து வச்சிருப்பாங்க. ஆனால் அந்த அக்கௌண்ட்ல வந்து சில ஸ்கீம் வழியா உங்களுக்கு சில எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கலாகவே வருது. பட் இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியல. ஸோ அவங்க இந்த ஸ்கீம்ஸை வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. அனைத்து வங்கி கணக்குகளுக்கும் பொதுவாக கிடைக்கும் முக்கியமான அரசு திட்டம் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் தான், அதாவது டிபிடி அப்படின்னு சொல்லுவாங்க. இதன் மூலமாக உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் அப்படின்றது கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எல்பிஜி சப்சிடி, ஸ்காலர்ஷிப், பென்ஷன், எம்என்ஆர்இஜேஏ வேஜஸ், இந்த மாதிரி பல நிதி உதவிகள் அப்படின்றது நேரடியாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்க்கு வந்து கிரெடிட் ஆகும். ஸோ இதை பற்றி நிறைய பேருக்கு வந்து தெரியல. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எல்பிஜி சப்சிடி தான், அதாவது கேஸ் சப்சிடி அப்படின்றது கொடுக்குறாங்க. இதற்கான தகுதி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் ஆகி இருக்கணும், அவ்வளோதான். தென் இதற்கான பெனிஃபிட் என்ன அப்படின்னா ஒவ்வொரு சிலிண்டருக்கும் சுமார் 300 ரூபாய் வரைக்கும் மானியம் அப்படின்றது கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு வருஷத்துக்கு 12 சிலிண்டர் வாங்குறீங்க அப்படின்னா
3600 ரூபாய் வந்து மானியமா உங்களுடைய அக்கௌண்ட்க்கு வந்து கிரெடிட் ஆகும். ஒரு வருஷத்துல வந்து கிரெடிட் ஆகும். தென் அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் அப்படின்றது இருக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்களுக்கு கிடைக்கும். ஸ்கூல் மற்றும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஸ்கீம் வந்து கிடைக்கும். இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் வந்து பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்காக இருந்தாலே போதும். ஸ்காலர்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 10,000 இருந்து 20,000 ரூபாய் வரைக்கும் ஸ்காலர்ஷிப் அப்படின்றது கிடைக்கும். ஒரு மாணவருக்கு 15,000 ரூபாய் ஸ்காலர்ஷிப் அப்படின்றது நேரடியாக உங்களுடைய எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த பேங்க் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் நேரடியாக கிரெடிட் ஆகும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பென்ஷன் ஸ்கீம் அப்படின்றது இருக்கு. ஓல்டேஜ் அல்லது விதவைகள், டிசேபிலிட்டி பர்சன், இதற்கான தகுதி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மூத்த குடிமக்கள், விதவைகள், மாற்றுத்திறனாளிகள், இந்த மாதிரி அனைவருமே இதற்கு வந்து தகுதியான நபர்கள் தான். இதற்கான பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மாதம் 1000 ரூபாயில இருந்து 3000 ரூபாய் பென்ஷன் அப்படின்றது கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சீனியர் சிட்டிசன் ஒருத்தருக்கு வருஷத்துக்கு 12,000 இருந்து 36,000 வரைக்கும் பென்ஷன் வந்து நேரடியாக பேங்க் அக்கௌண்ட்க்கு வந்து கிரெடிட் ஆகும். அடுத்ததா MNREGA வேஜஸ், இது வந்து ரூரல் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து அப்ளிகபிள் ஆகும். இதோட பெனிஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா தினமும் 230 ரூபாய் அப்படின்றது ரூரல் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து கிடைக்கும். அதாவது 100 நாள் வேலைக்கு 23,000 சம்பளம் அப்படின்றது பேங்க் அக்கௌண்ட்க்கு வந்து கிரெடிட் ஆகும். ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களுக்கு கிடைக்கும். இதுவே பார்த்தீங்க அப்படின்னா பல பேருக்கும் தெரியாமல் தான் இருக்குது. ஸோ தெரியாதவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டோட இது வரைக்கும் ஆதார் லிங்க் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா ஆதார் வந்து லிங்க் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா ஆதார் நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா சில கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ரோல் ஆகிடுவீங்க. இதன் மூலமா டைரக்ட் பேங்க் டிரான்ஸ்ஃபர் மூலமா நிதி உதவி அப்படின்றது உங்களுக்கு வந்து கிடைக்கும். உங்க குடும்பத்துக்கும் உங்க ஃபியூச்சருக்கும் இது ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம்.